லா 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 லா. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, உள் நெஞ்சம் திண்டாடுதே. கை தட்ட மாட்டீங்களா? தமிழ் மொழியில் பேசினால் எங்கள் பள்ளியில் தண்டனை வழங்கப்படும் என்று தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆங்கில மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகராக எங்கள் தாய்மொழிக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒப்பற்ற பள்ளி ஆர்ஜே மந்த்ரா இங்கிலீஷ் ஸ்கூல் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கைத்தட்டல் காணாது, நல்ல கைத்தட்டலாம். ஏன் முதல்ல இப்படி சொல்லி தொடங்குறேன் அப்படின்னா, பொதுவாக இது மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ அல்லது இது மாதிரி ஐசிஎஸ்சி ஸ்கூல்லையோ இது மாதிரி ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களில் தமிழ் மொழியை சும்மா போகிற போக்கில் ஒரு சாப்பாட்டில் ஊறுகாய் தொட்டுக்கிட்ட மாதிரி தான் தொட்டுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னா உனக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்க்குறீங்களா? தமிழ்நாடு முழுக்க பக்கத்தில் இருக்கிற சில மாநிலங்கள் உட்பட இது மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு சிறப்பு விருந்தினராக, பாடகனாக, இசைக்கலைஞனாக, நாடக கலைஞனாக, குழந்தைகளுக்கு கதைகள் சொல்கிறவனாக பயணித்து கொண்டே இருக்கிற நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்தியாவிலேயே தாய்மொழியை இவ்வளவு அழகாக உச்சரிக்கிற குழந்தைகளும் இவ்வளவு அழகாக உச்சரிக்கிற நிர்வாக பெருமக்களும் இவ்வளவு அழகாக பயிற்றுவித்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் நிறைந்த ஒரு பள்ளி எது என்று என்னிடம் கேட்டால் ஆர்ஜே மந்த்ரா இங்கிலீஷ் ஸ்கூல் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்வேன். அவ்வளோ அழகாக தமிழை உச்சரிக்கிறீங்க. ரொம்ப பாராட்டுக்கள் எல்லாருக்குமே. உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உங்களை பாராட்டணுன்னாலே அதுக்கு தனியாக ஒரு செஷன் வேணும் எனக்கு. ஏன்னா சில இடங்களில் வரவேற்கும் போது, இப்போ நான் பேசுகிறது சரியாக கேட்குதா? நீங்கள் பேச மாட்டீங்களா? கேட்குது தானே? கேட்குது. சில இடங்களில் வரவேற்கும் போது, பள்ளிகளில் மேடை நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வரவேற்கிறது, சரி நம்ம சிறப்பு விருந்தினர் வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு ஒப்புக்காக வரவேற்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே தப்படித்து சிறப்பு விருந்தினரை வரவேற்ற ஒரு பள்ளி இருக்குதுன்னா அது உங்கள் பள்ளிக்கூடம் தான். எவ்வளோ அழகாக தப்பு வாசிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. தப்படுத்து ஆடுகிற சரியான ஆட்டத்துக்கு பேர் தப்பாட்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக தப்பு வாசித்து வரவேற்றாங்க. நம்ம வீடுகளில் கூட வரவேற்கிறதுக்கு பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு பெரியவங்க வந்தால் வணக்கம் சொல்லணும், வீட்டுக்கு பெரியவங்க வந்தால் வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும், தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும், சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும், இப்படிலாம் வரவேற்கணும்டா தம்பி, இப்படிலாம் வரவேற்கணும்டா பாப்பா அப்படின்னு வரவேற்க சொல்லி கொடுப்பாங்கல்ல பெரியவங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வீட்டில் ஒரு விருந்தினர் வந்தாங்க, வந்து உட்கார்ந்தவுடனே அம்மா சொன்னாங்க அந்த பையன்ட்ட, டே மாமா வந்திருக்காங்கல்ல, போய் மாமாவை சாப்பிட கூப்பிட்றா அப்படின்னாங்க. உடனே வேகமாக போனான் அந்த பையன், மாமா சாப்பிட வாங்க அப்படின்னா. மாமா பயந்துட்டார், என்னடா இப்படி கூப்பிட்றான் அப்படின்ட்டு. அம்மாவும் பயந்துட்டாங்க, டேய் இப்படியாடா கூப்பிட்றது மாமாவை, கொஞ்சம் மரியாதையாக கூப்பிட்றா போடா அப்படின்னாங்க. இவன் வேகமாக போனான், மாமா மரியாதையாக சாப்பிட வாங்க அப்படின்னா. அன்னைக்கு ஓடினவர் தான் மாமா, வரவே இல்லை வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு அப்படிலாம் சில இடங்களில் வரவேற்பாங்க. ஆனால் தப்பாட்டம் ஆடி
சிலம்பாட்டம் ஆடி அப்படி ஒரு சுற்றிக்கிட்டே பசங்க எவ்வளோ அழகாக ஆடினாங்க. அங்கே பொதுவாக மேடைக்கு வந்த பிறகு தான் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பாங்க. ஆனால் நான் அந்த கற்கண்டை போய் சாப்பிட போகிறேன், அப்பவும் ஒருத்தன் பாருங்கள் அழகாக என்னை பற்றி சொல்லி, ஒரு தம்பி ரொம்ப அழகாக பேசி மிக அழகான வரவேற்பை அங்கேயே கொடுத்தான் ஒரு தம்பி. அப்படி நல்ல வரவேற்பை கொடுத்த மிக அருமையான பள்ளிக்கூடம். இந்த மேடையில் இப்போ இங்கே நடந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குங்க. இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க முடியாமல் போயிடுச்சே, எனக்கு படிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு. இந்த நிர்வாக பெருமக்கள் மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நானும் இந்த பிள்ளைங்களோட வந்து படிக்கிறதுக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது எனக்கு. அருமையான ஒரு பள்ளிக்கூடங்களா. நிற்கிறீங்களே, ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, சீக்கிரம் முடிக்கணுமா? இல்லை நின்றுட்டே இருக்கீங்களேன்னு பார்த்தேன். உட்காந்துக்கோங்க பாவம். இல்லை நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். சரி பாவம் ரொம்ப நேரம் நிற்கிறீங்களேன்னு பார்த்தேன். கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்க தயாரித்த விதம், இதுக்காக எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அவங்க. அடேங்கப்பா. நான் கூட அன்பிற்குரிய ஆனந்தி அம்மா அவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க ராஜபாளையத்திலிருந்து. கவிஞர் ஆனந்தி நம்மை எப்போதும் உற்சாகப்படுத்துகிற, நம்மை எப்போதும் ரசிக்கிற பெருமக்கள் முன்னாடி நாம் பேசுகிறதும், நாம் வந்து நம்முடைய கலை வெளிப்பாடை செய்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது மாதிரி என்னுடைய நலனில் எப்போதும் அக்கறை கொண்டிருக்கிற ஆனந்தி அம்மா முன்னாடி இந்த அருமையான பள்ளியில் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை நான் மிகுந்த மகிழ்ச்சியாக கருதுகிறேன், பெரிய ஒரு பெருமையாக கருதுகிறேன். ஆனந்தி அம்மா அவர்களுக்கு நல்ல கரவொலி கொடுக்கலாம், நல்ல கைத்தட்டலாம். கைத்தட்டாமல் உட்கார்ந்துருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் நல்லா உற்சாகமாக இருங்க. 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். நிஜமாகவே 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக கலை நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க. அதுவும் எடுத்த உடனே தொடக்கத்தில் ஒரு பாட்டு போட்டு பரதநாட்டியம் ஆடினீங்க. அதுக்கு முன்னாடி சேர்ந்திசையாக இறைவணக்கம் பாடினாங்க பிள்ளைங்க, நல்லா பாடினாங்க, ரொம்ப நல்லா பாடினாங்க. அதுக்கு பின்னணி இசையாக ஒரு கரோக்கி போட்டு தாளம் விலகாமல் ரொம்ப நல்லா பாடினாங்க. ஒரு எளிய பாரதியாரனுடைய ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டை பாடினாங்க பிள்ளைங்க. பாடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுக்கள், ரொம்ப அழகாக பாடினாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு ஆசிரியனுடைய குரலுக்கு நான் ரசிகன். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? ஏன் இது விசில் அடிக்குது? ரசிகன்னு சொன்னோன்னா இது விசில் அடிக்குது பாருங்கள். விசில் அடிக்குதா? என்ன சத்தம்? காத்தாடியா? ஓ, உங்கள் பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு ஆசிரியனுடைய குரலுக்கு நான் ரசிகன், பல ஆண்டுகளாக ரசிகன். யார் தெரியுமா? உங்கள் பள்ளியினுடைய இசையாசிரியர், என் அன்பிற்குரிய நண்பர். யார் அவங்க? ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். அடுத்த ஆண்டு மேடையிலிருந்து ரொம்ப தள்ளி உட்காந்துருக்குறாங்க எல்லாருமேன்னு. இதை கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் அவங்க முகம் பார்த்துக்கலாம். இந்த வெள்ளிசையில் ஒருத்தன் சொன்னான்ல, டே கல் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிடணுண்டா அப்படின்னு சொன்னான் பாருங்க. ஒருத்தன் கல்லை கொண்டு எறிகிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளிசையை முடிச்சிடணுண்டான்னா ஒரு பையன். யாரா அவன்? தம்பி, நன்றி தம்பி. அவன் சொல்லும்போது எனக்கு அதான் தோணுச்சு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் ரசிக்கிறீங்களா, சிரிக்கிறீங்களா, கை தட்டுறீங்களா, அல்லது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கா? அந்த ஒரு பையன் இப்போ தான் தலையில் கை வைக்கிறான், இப்போ தாண்டா ஆரம்பிக்கிறான், அந்த ஆள் தலையில் கை வைக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கலாம். யார் உங்கள் பள்ளியினுடைய இசையாசிரியர்? யார்? பேரே சொல்ல மாட்டேன்றீங்க. உங்கள் பள்ளியினுடைய இசையாசிரியர் என் அன்பு நண்பர் இந்துமதி அவருடைய குரலுக்கு நான் ரசிகன். நான் அவ்வளோ அழகாக பாடுவாங்க, அவங்க அவ்வளோ நல்லா பாடுவாங்க, என்னை விட நல்லா பாடுவாங்க. அதான் உண்மை. எனக்கு சீனியர் கல்லூரியில் முதல் பாட்டு அந்த பரதநாட்டியம் ஆடினாங்க பாருங்கள். என்ன பாட்டுங்க அது? யார் எழுதுனா அந்த பாட்டு? ரொம்ப நல்ல பாட்டுங்க, ரொம்ப நல்ல பாட்டு. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அழகான ஒரு பாட்டை, பரதநாட்டியத்திற்காக நல்ல தமிழ் பாட்டை தேர்வு செய்த ஒரே பள்ளினா உங்கள் பள்ளி தாங்க. ரொம்ப நல்ல பாட்டு அந்த பாட்டு. காப்பி ராகம்னு நினைக்கிறேன் அநேகமாக.
ரொம்ப நல்ல பாட்டு. அந்த முதல் பாட்டு யார் எழுதினா, யார் இசையமைச்சான்னு தெரியல, யார் பாடினான்னு தெரியல. அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். பரதநாட்டியம் ஆடின அத்தனை குழந்தைங்களுக்கும் சிறப்பு. இப்படியே ஒன்றொன்னா சொல்லி கூட நான் பேசி முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ பாராட்டுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். நாடகம் நடித்த பசங்க, வில்லிசை பண்ணவங்க, அப்புறம் அந்த பேசுனாங்க பாருங்கள் ஒரு 3-4 பேர். அவங்க கையில் ஒரு குறிப்பு கூட இல்லைங்க. குறிப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. பிட்டே இல்லைங்க, பிட்டே இல்லை. நான் கூட பிட்டு கொண்டு வந்திருக்கேங்க பார்த்தீங்களா. நான் கூட அங்கே ஒரு சார் சிரிக்கிறாரு, நீ எல்லாம் பேச வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சார் சிரிக்கிறாரு பாருங்க. ஆனால் ஒரு நகைச்சுவை சொன்னாலும் சிரிக்கிறீங்க பாருங்க, நல்லா சில பேர் உம்முன்னு இருப்பான், சிரிக்கவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஒரு நகைச்சுவை சொன்னதுக்கு அப்புறம் முதலே சொல்லக்கூடாது அப்படிம்பான். ஆனால் நீங்கள் நல்லா சிரிக்கிறீங்க. இங்கே பாருங்க, ஒரு மிருக காட்சி சாலைக்கு ஒருத்தன் வேடிக்கை பார்க்க போயிருக்கிறான். உள்ளுக்குள்ளே போய் கூண்டில் அடைச்சி வச்சிருந்த புலியை 1.5 மணி நேரம் வேடிக்கை பார்த்துருக்கான். 1.5 மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு புலியவே உத்து பார்த்துட்டு இருக்கா. புலிக்கே போர் அடிச்சிருச்சு. புலி அந்த கூண்டிலேருந்து காலை நீட்டி அவனை சப்புன்னு அடிச்சு போடா அப்படின்ட்டுருச்சு. பக்கத்து கூண்டில் இருந்த நரி கேட்டுச்சான், இந்த மிருக காட்சி சாலைக்கு வர்றவங்களாம் நம்மளை 10 நிமிஷம் தான் வேடிக்கை பார்ப்பாங்க, அவன் 1.5 மணி நேரம் அவனை உத்து வேடிக்கை பார்த்தானே, அவனை ஏன்ப்பா அடித்த அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு அந்த புலி சொல்லியிருக்கு, 1.5 மணி நேரம் என்ன உத்து பார்த்தான்னு அடிக்கலை, 1.5 மணி நேரம் கழித்து ஒன்று சொன்னான் பாரு, ஒரு டைலாக் சொன்னான் பாரு, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு அடித்தேன் அப்படின்னு புலி சொல்லிச்சான். நரி கேட்டிருக்கு, அப்படி என்ன சொன்னான் அவனை பார்த்து அப்படின்னு கேட்டிருக்கு. புலி சொல்லியிருக்கு, 1.5 மணி நேரம் என்னை உத்து பார்த்துட்டு சொல்கிறான், எம்மாம் பெரிய பூனடா அப்படின்ட்டுருக்கான். 1.5 மணி நேரம் பார்த்துட்டு. இப்படிலாம் இருப்பாங்க சில பேர். நாம் ஒன்று பேசுனா அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு நகைச்சுவை சொன்னால் சிரிக்கிறீங்க, ஒரு நல்ல கருத்து சொன்னால் கை தட்டுறீங்க. இந்த குழந்தைகள் பேசும்போது நான் எப்படி கைத்தட்டி உற்சாகப்படுத்துனீங்க பாருங்கள். எல்லாரும் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்கள்லாம் பேசுனாங்க, ஒரு குறிப்பு கூட இல்லாமல். இந்த குழந்தைகளுக்கும் நான் அந்த அம்மா கூட சொன்னாங்க, அம்மா பேசும்போது கரஸ்பாண்டன்ட் மேடம் நினைக்கிறேன், அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த குறிப்புகளெல்லாம் அவங்களே தயார் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்படிலாம் அவங்களே தயார் பண்ணிட்டு வந்தாலும், நான் வேலை பார்க்குற சில பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்களே தயார் பண்ணிட்டு வந்து நல்லா பேசினாலும் நிறைவில் என்ன சொல்லுவோம் தெரியுமா, எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு நாங்கள் பேர் வாங்கிட்டு போயிடுவோம் சில இடங்களில். ஆனால் குழந்தைகளுடைய உழைப்பை மதிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் தான் அவங்க பள்ளிக்கூடம். நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, இது குழந்தைகள் தயாரித்தாங்க. பின்னாடி இருந்த நிர்வாக குழு உறுப்பினர் ஐயா அவங்க சொன்னாங்க, குழந்தைகள் தயாரித்தாங்க, எங்கள் ஆசிரியர்கள் அதை செம்மைப்படுத்தினாங்கன்னு அழகாக சொன்னாங்க. ஆசிரியர்களுக்கும் பாராட்டுக்கள். ஏங்க, உலகத்திலேயே 2 புனிதமான தொழில் தான் உண்டு தெரியுமா? பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்று மருத்துவர் தொழில், இன்னொன்று ஆசிரியர் தொழில். 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மருத்துவருக்கும் ஆசிரியருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா தம்பி? இந்த பின்னாடி பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்க, உங்களுக்காக தான். அங்கே தம்பி, அந்த கடைசி பெஞ்சு நீ தான்டா, நான் முடிச்சிடறேன்டா, 5 நிமிஷம் தான் இருக்குன்னு எனக்கு முடிக்க போகிறேன் பாரு. விட்டுருங்க, அவன் பாட்டு ஃப்ரீயாக இருக்கட்டும். இங்கே பாருங்க, இப்போ என்னமோ சொல்ல வந்தேன். ஆமாம், மருத்துவர் தொழிலுக்கும் ஆசிரியர் தொழிலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? இங்கே பாருங்க, ஒரு மனிதனை பிணமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மருத்துவருக்கு உண்டு. ஆனால் ஒரு மனிதனை நடைப்பிணமாகாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு தான் இருக்கு. போயிட்டோன்னா கூட, இங்கே பாருங்க, போயிட்டோன்னா கூட எல்லாம் அழுது முடிச்சு வேலை முடிஞ்சிடும். ஆனால் போகாமல் உசுரை மட்டும் வச்சுக்கிட்டு நடப்பிணமாக சுற்றுற வாழ்க்கை எவ்வளோ கொடூரமான வாழ்க்கை தெரியுமா? ரொம்ப கஷ்டங்க. அப்படி ஒரு மனிதனை நடைப்பிணமாகாமல் அவனுக்கு அறிவு கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிற மகத்தான பணி தான் ஆசிரியர் பணி. அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்களான இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், மிகச்சிறப்பாக இந்த குழந்தைகளை வழிநடத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே பாருங்கள், எல்லா பள்ளிக்கூடங்களும் இது மாதிரி விழாவில் வரவேற்புரை நிகழ்த்துறவங்க, தொகுப்புரை நிகழ்த்துறவங்க, நன்றியுரை நிகழ்த்துறவங்க எல்லாமே ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க, டீச்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பிசுறுமே இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த தொய்வும் இல்லாமல் ஒருத்தங்க பேசி முடித்தவொன்னே, ஒருத்தங்க நிகழ்ச்சி நடத்தி முடித்தவொன்னே டக்கு டக்குன்னு
மிக அழகான ஒருங்கிணைப்போடு இந்த மேடையை கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் மிகச்சிறப்பாக இட்டு நிரப்பிய அற்புதமான குழந்தைகள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த பாராட்டுக்கள். இதயம் கனிந்த பாராட்டுகள். எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் தானே? யாருக்கு தான் சார் பாட்டுனா பிடிக்காது? அதுவும் சமீபத்தில் ஒரு பாடகர் வந்திருக்கிறார். அவர் குரல் கேட்டு தான் தினம் நான் தூங்குவேன். யார் தெரியுமா? அவர் பிரதீப் குமார்னு ஒரு பாடகர் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? என்னங்க யாரும் பேச மாட்டேன்றீங்க? இல்லையா? சும்மா நீயாவது பதில் சொல்கிறா பாருங்க. அவன் பாருங்க, அவன் நினைக்கிறான் இந்த ஆள் நம்ம வில்லிசைக்கு வர வேண்டியவர்ரா, வில்லிசைக்கு வர வேண்டியவர் இவர், யாராவது பேசினா தான் திரும்ப பேசுகிறார் இவர் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். அவன் பாருங்க. பிரதீப் குமார் பாடகர் தெரியுமா? தெரியாதுன்னு தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். இல்லை யாராவது அடுத்த வரி பாடுவீங்களோ நினச்சேன். யாருமே பாடலை. நண்பர் தான் பாடுறாங்க. நிற்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீர், நிற்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு எழுதினவங்க உங்களுக்கும் பிடிக்குமா? சூப்பர் சார். இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு யாராவது இங்கே சரியாக சொல்லிட்டீங்கன்னா, கூகுள் ஆண்டவரை பார்க்காம சொல்லிட்டீங்கன்னா, கரஸ்பாண்டன்ட் மேடத்துலேருந்து 10,000 ரூபாய் நான் வாங்கி தரேன். நானாக கொடுக்க போகிறேன்? என்ன டீச்சர் நானாக கொடுக்க போகிறேன்? யார் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வரி பாருங்கள், அந்த முதல் வரியெலாம் பாருங்கள். தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். யுகபாரதி 10,000 ரூபா மிஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. போச்சு. யாரு? தாமரை இல்லை, 10,000 போச்சு. இங்கே பாருங்க, உங்களுக்கு யார்கிட்டையாவது போய் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்திருக்கா? யார்கிட்டையாவது போய் பேட்டி எடுக்கணுங்கிற ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு நிறைய இருக்குது. நிறைய பேர்கிட்ட போய் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு. அப்படி நான் ஒரு ஆள்கிட்ட போய் பேட்டி எடுத்தேன். அந்த ஆள் பேர் என்ன தெரியுமா? அந்த ஆள் பேர் தோல்வி. தோல்விட்ட போய் நான் ஒரு பேட்டி எடுத்தேன். தோல்வியே நீ எங்கு பிறக்கிறாய்? தோல்வி பதில் சொன்னாங்க. என்னன்னு? வெற்றி அடைய வேண்டும் என்கிற உறுதி எங்கே தளர்கிறதோ அங்கே நான் பிறக்கிறேன் என்று அந்த தோல்வி பதில் சொன்னது. வெற்றி அடைய வேண்டும் என்கிற உறுதி எங்கே தளர்கிறதோ அங்கே நான் பிறக்கிறேன் என்று தோல்வி சொன்னது. எனக்கு அந்த பதிலை கேட்டு அவ்வளோ ஆச்சரியம். எனக்கு பெரியசாமி தூரன் எழுதின கவிதை வரிகளில் இந்த வரி உண்டு. எல்லாருக்குமே ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கு, எல்லாருக்குமே இலக்கை அடையணுங்கிற ஆசை இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு தடை நம்மளை நிறுத்திடுது தானே. அதான் இந்த பாட்டு சொல்லி கொடுக்குது பாருங்க. கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை.
ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிற்காம முன்னேறு. எங்கேயோ நாம் நின்றுறோம்ல, எங்கேயோ நின்றுறோன்னு. ஏதோ ஒரு இடத்துல உன் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையே அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம பயந்துடுறோம். நம்ம ஐயோ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலையோ, இன்றைக்கி நீ நல்லா பேசலைல்ல அப்படின்னு யாரோ நம்மளை சொல்லிட்டா பயந்துடுறோம் நம்ம. ஓ இன்றைக்கி நம்ம நல்லா பேசலையோ, நீ இன்றைக்கி நல்லா பாடலையே அப்படின்னு யாராவது சொல்லிட்டா இன்றைக்கி நம்ம நல்லா பாடலையோ அப்படின்னு பயந்து நாம் நின்றுடுறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஒருவேளை நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் பயப்படாதீங்க. நீங்கள் எடுத்து வச்ச அடியை பின்னாடி வைக்காதீங்க. நிற்காம முன்னேறு, கண்ணோரம் ஏன் கண்ணீர், நிற்காத போயிட்டே இரு. அடுத்த வரி எழுதினார் பாருங்க, அந்த கவிஞர் எழுதினார் பாருங்க, நிற்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு கை சேரு. எவ்வளோ அழகான வரி பாருங்க. வள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு குறட்பா கொடுத்துருப்பார். எண்ணி துணிக கருமம், கோடிட்ட இடத்தை நிரப்புக, fill in the blanks. துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. கை தட்டுங்க சார் அவனுக்கு, சபாஸ்ரா. ஒரு ஊரில் போய் இதே மாதிரி நான் பாதி பழமொழி சொல்கிறேன், நீங்கள் பாதி பழமொழி சொல்கிறீங்களா அப்படின்னேன். அப்போ நான் ஒரு பய சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு அப்படின்னு ஒரு சட்டி குழம்பே அப்படின்ட்டான். அவன் பாருங்க அவன் எப்படி ஃபில் பண்ணுறான் பாருங்க. சில இடத்துல கேள்வி கேட்டால் அவன் வித்தியாசமாக பதில் சொல்லுவான். அவன் அவ்வளோ விழுந்து சீக்கிறாங்க அந்த பைய. எங்கள் வகுப்பறையில் கூட ஒரு நாள் கேட்டேன், நாமெல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? சத்தமா படிக்க. ஒரு பையன் சொன்னான் பாருங்க, படிக்க. இதே கேள்வி நான் என் வகுப்பறையில் கேட்டேன், தம்பி பள்ளிக்கூடத்துக்கு நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டேன். ஒருத்தன் சொன்னா, சத்துணவில் முட்டை போடுவாங்க சார் மத்தியானம் அப்படின்னா. அதுவும் ஒரு பதில் தானே, அதுவும் ஒரு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் தானே, சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் தானே, அதுவும் நமக்கு தேவைதான், அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். பாதி சொன்னால் மீதியை நிரப்புங்கன்னு கேட்டோம். ரொம்ப அழகாக அந்த குறட்பாவை நிரப்புனா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னாரு வள்ளுவர். இங்கே பாரு, ஒரு காரியத்தில் இறங்கிட்டியா, தோத்தாலும் பரவாயில்ல சார், சரியா பண்ணலன்னு பல பேர் குற்றம் சொன்னாலும் பரவாயில்ல, இறங்கிரு, விடாத, முடிக்கிற வரைக்கும் விடாத, தோத்தா பரவாயில்ல சார். எனக்கு பிடித்த ஒரு பாடகர், இந்தியாவின் ஆகச்சிறந்த பாடகர்களில் ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினார். ஆகச்சிறந்த ஒரு பாடகர். இந்த பாட்டு இப்படி ஆரம்பிக்கும் இடையில, வெற்றியைப் போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் பூவிலும் சிறுதேன் துளி உள்ளதடி, குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, இழையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி, தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி, தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சியல்ல பாடம் படிப்பவள கொடி, உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை, புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். எப்படி பாட்டுங்க அந்த பாட்டு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நாம் வந்திருக்கிறோம். ஐயோ என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு நான் நல்லா விளையாடலையே, இன்னைக்கு நான் பேசலையே, இன்னைக்கு நான் தோத்துட்டேனே சொன்னா பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு அழுது வடிஞ்சு கவலைகளை பூரா மனசில் நிரப்பினேன்னா கவலைகள் நிறைந்த மனது குப்பை தொட்டி, மகிழ்ச்சி நிறைந்த மனது பூந்தொட்டி. இங்கே பாருங்க, மேடம் அழகாக ஃபீல் பண்ணாங்க பாருங்க.
சரி, இப்போ முதல் கேள்விக்கு வர்றேன். அந்த பாட்டை எழுதுனது யாரு? இவன் விடமாட்டான் போலே அப்படின்ட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க மேடம். மேடம் சொல்லுங்க, அடா பாவி நான் சொல்லவே இல்லையேடா, நீயா சொல்றியே அப்படிங்கிறாங்க மேடம். இன்னும் கண்டுபிடிக்கலையா? கூகுள் ஆண்டவரை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம். நிஜமாவே யாருக்குமே தெரியாதா? தம்பி தெரியாதா? இப்படி கை காட்டுங்க. தெரிலண்ணா தெரியாதா? டேய் கை காட்டுங்கடா, கை தூக்குங்கடா. தெரியாது. இங்கிட்ட பாப்பா நோ, சார் நோ, இங்கிட்டு மேடம் நோ, இங்கேயுமா இங்கேயும் தெரியாது. ஜெய்பீம் படத்தில் வந்த பாட்டு தெரியாது. இல்லை எனக்கும் தெரியாது, அதான் கேட்டேன் நான். சரி நானே சொல்லிடவா? எனக்கு தெரியும். இயக்குனர் ராஜு முருகன் எழுதின பாட்டு அந்த பாட்டு. இயக்குனர் ராஜு முருகன் எழுதின பாட்டுங்க. யாரோ கூகுள் ஆண்டவரை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். இங்க பாருங்க, மனதை மகிழ்ச்சியால் நிரப்பக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு என்கிட்ட கேட்டா, உங்கள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா மந்த்ராவின் மந்திர சொல் தான் சொல்லுவேன் நான். இதான் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பக்கூடிய இடம். எல்லாரும் மனசையும் மகிழ்ச்சி எடுத்து நிரப்புறாங்க பாருங்க இவங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் இது. மகிழ்ச்சியால் மனசை நிரப்பிக்கோ, நாம் ஜெயிச்சிடலாம், முன்னுக்கு வந்துடலாம். பின்னாடி மட்டும் போயிடாத, எடுக்கிற அடியை எடுத்து எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு எவ்வளோ பேர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இந்த அரங்கத்தில் பேசினவங்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்தினவங்க எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ மனதை மகிழ்ச்சியால் நம்ம நிரப்புறதுக்கு இசை நமக்கு பேருதவி செய்யும். எல்லாருக்குமே பாட்டு பிடிக்கும்ல. நான் முதல்ல இந்த ஒரு ஒலிபெருக்கியை செக் பண்ணுறதுக்காக, சோதனை பண்ணுறதுக்காக ஒரு ஹம்மிங் ஒன்று கொடுத்தேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்த பாட்டு. எடுத்தோடனே அந்த பாட்டோடய ஆரம்பிப்பான் அந்த ஆள் அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடினவர் ஹரிஹரன் ஒரு பாடகர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடகர். நீங்கள் நினைக்கிறீங்க உனக்கு யாரை தாண்டா பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்கிறியே அப்படின்னு. ஹரிஹரன் குரல் பிடிக்காதவங்க கூட தயாராக இருப்பாங்களா? இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த ஹம்மிங் கேட்ட உடனே அப்படியே உடம்புக்குள்ளெல்லாம் ஏதோ ஒரு மின்சாரம் பாயிற மாதிரியே இருக்கும். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அங்கே வேற ஒரு சேனல் ஓடுது, கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை கேட்டுட்டு ஆடாம ஒருத்தன் இருந்தான்னா அவனை கூட்டுவாங்க. அதுலேயும் குறிப்பாக எங்கே ஆடுவான் தெரியுமா? இங்கே பாருங்க. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. இது வரைக்கும் கூட நிதானமாக கேட்போம் நம்ம பாட்டை. அப்படின்னு கேட்டே இருப்போம். அடுத்த வரி வரும் பாருங்க. உன்னாலே பல ஞாபகம். இது வரைக்கும் கூட கம்முன்னு இருப்பான். அங்கே ஒருத்தர் பாருங்க, ரொம்ப ஆடினவர் போல கரெக்டாக அந்த இடத்த சொல்கிறாருங்க. நன்றி தலைவா, அந்த இடத்த கரெக்டாக சொல்கிறாரு அவர். பாருங்க, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே டக்கு டக்கு ஒரு இதம் வரும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஐயோ, ஆடாமல் யாரும் இருக்க முடியாது. இப்போ நான் ஒரு மேடையினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக ஆடாமல் நிற்கிறேன் நான். டக்கு டக்கு உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. சார், நல்ல பாட்டு கவலைகளிலிருந்து, துன்பத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து ஆட வைக்குதா இல்லையா? தம்பிகளா தங்கைகளா, நான் உங்களுக்கு ரொம்ப அன்போடு சொல்கிறேன். எப்போல்லாம் ரொம்ப உங்களுக்கு மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்களோ, ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எடுத்துக்கோங்க, ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, அந்த பாட்டை எடுத்து கேளுங்க, கதவை பூட்டிட்டு ஆடுங்க. அண்டர்லைன் இந்த வேர்டு, கதவை பூட்டிட்டு. அது ரொம்ப முக்கியம்ல. நம்ம இன்னொரு உலகத்திற்கு இசை கூட்டு போயிடும் தெரியுமா? ஒரு உலகத்திற்கு இசை கூட்டு போயிடும். இங்கே பாருங்க, எந்த பக்கம் போனாலும் ஒரே துன்பம் சார். அம்மாவுக்கு ஆதரவாக பேசினா எங்கள் வீட்டம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டம்மாவுக்கு ஆதரவாக பேசினா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. டீச்சர், உங்கள் வீட்டில் அப்படி தானா? அந்த மேடம் அப்படி குலுங்கி சிரிக்கிறாங்க பாருங்க அவங்க.
சரி டீச்சர், வீட்டுக்கு வீடு வாசப்படி, நம்ம என்ன செய்யறது? இங்கே பாருங்க, எந்த பக்கம் போனாலும் ஒரே அடிங்க. இது கிராமத்தில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க தெரியுமா? என்னன்னு? உரலுக்கு ஒரு பக்கம் இடி, சொல்லுங்க, மத்தளத்துக்கு 4 பக்கமா? மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2. எங்கே போனாலும் ஒரே இடிங்க. இந்த பக்கம் இருந்தும் ஒரே துன்பம், எங்கே பார்த்தாலும் ஒரே துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, துன்பத்திற்கு அடையாளமாக அந்த சொலவடையை அந்த பொன்மொழியை சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்க. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், மத்தளம் பார்த்துருக்கீங்களா? மத்தளத்துக்கு 2 பக்கம் தானே. இப்போ இப்படி கேட்குறேன், 2 பக்கமும் அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த மத்தளம் இசையைத்தானே கொடுக்குது. என்ன சார்? 2 பக்கமும் அடித்ததுக்கு அப்புறமும் அந்த மத்தளம் இசையைத்தானே கொடுக்குது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா பக்கம் இருந்து நமக்கு தாக்குதல் வந்தாலும் சரி, அழுத்தம் வந்தாலும் சரி, அன்பு குழந்தைகளே, நீங்கள் இசையாக இருங்கள். நீங்கள் இசையாக இருங்கள். துன்பத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய கருவி நமக்கு இசைன்னு ஒன்று இருக்குது. இசையாக இருங்கள்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இசை தான் நமக்கு வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த நண்பனாக இருக்கட்டும். ஆகச்சிறந்த. இங்கே பாருங்க, எனக்கு நான் 4ஆப்பு படிக்கிற என் பையன் ஒருத்தன் 4ஆப்பு படிக்கிறான். என் வீட்டில் பையன், அவன் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டான் வீட்டில். அப்பா, சிட்டுக்குருவி பார்த்துருக்கியா அப்படின்னா. பார்த்துருக்கேன்டா. என்ன அதுக்கு? சிட்டுக்குருவிக்கு வாய் இருக்கா? இருக்கு. மூக்கு இருக்கா? இருக்கா. சிட்டுக்குருவிக்கு மூக்கு இருக்கா? இல்லை, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். நான் அறிவியல் ரொம்ப வீக்குங்க. இருக்கு. சிட்டுக்குருவிக்கு வாய் இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிலடா அப்படின்ட்டேன். தெரில. ஓ, மூக்கு இல்லாமல் அது எப்படிப்பா சுவாசிக்கும் அப்படின்னு கேட்டான் அவன். வாய் வழியாக சுவாசிக்கும்டா அப்படின்னு. ஓ, வாய் வழியாக சுவாசிக்கும். சரி, நாம் எவ்வளோ காற்று சுவாசிக்கிறோம்ப்பா? ஆமாம். சிட்டுக்குருவி எவ்வளோ சிறுசாக இருக்குது? ஆமாம். இத்துணூன்று இருக்கிற சிட்டுக்குருவி எவ்வளவு காற்றை சுவாசிக்கும்னு கேட்டான். எவ்வளவு காற்றை சுவாசிக்கும்னு கேட்டான். நான் உடனே சொன்னேன், அவன் அந்த கேள்வி கவனிங்க, இத்துணூண்டு இருக்கிற சிட்டுக்குருவி. இத்துணூண்டுனா ரொம்ப குட்டி. நம்ம ஒரு கைக்குள்ளே அடங்கும் தானே, ஒரு கைக்குள்ளே சிட்டுக்குருவி அடங்கும். இத்துணூண்டு இருக்கிற சிட்டுக்குருவி எவ்வளவு அந்த குட்டியூண்டு மூக்குக்குள்ளே அல்லது குட்டியூண்டு வாய்க்குள்ளே எவ்வளவு காற்றை சுவாசிக்கும்பா? நான் சொன்னடே, கொஞ்சம் காற்றை சுவாசிக்குண்டா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, ஒரு பதில் சொன்னான் பாருங்க, அப்பா, எ ட்ராப் ஆஃப் ஏர்ப்பா அப்படின்னா. நம்ம எ ட்ராப் ஆஃப் வாட்டர் கேள்விப்பட்டிருப்போம். அவன் சொன்னான் பாருங்க, எ ட்ராப் ஆஃப் ஏர், ஒரு துளி காற்றை சுவாசிக்கிற சிட்டுக்குருவின்னு சொன்னான் அவன். உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் மாணவர்களை, எல்லா மாணவர்களையும் மையமாக வச்சு நான் உங்களை ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. ஒரு துளி காற்றை சுவாசிக்கிற சிட்டுக்குருவி இந்த பிரபஞ்சத்தையே எதிர்த்து பறக்கிறது. உண்டா? உண்டா இல்லையா? ஒரு துளி காற்றை சுவாசிக்கிற சிட்டுக்குருவி இந்த பிரபஞ்சத்தையே எதிர்த்து பறக்கிறது. நீங்களும் நானும் எவ்வளவு சுவாசிக்கிறோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எவ்வளவு வேலை செய்யணும், எவ்வளவு தடைகளை கடக்கணும், எவ்வளவு ஜெயிக்கணும், எவ்வளவு முன்னேற்றமான பாதையில் போகணுங்கிற விஷயத்தை இந்த உலகில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்கள்ட்டிருந்து நாம் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கற்றுக்கிட்டே இருக்கணும். எங்கள் வகுப்பறையில் உங்களை மாதிரிலாம் இப்படி அமைதியாலாம் உட்காந்து இந்த மாதிரி அமர்வுகள்லாம் கேட்க மாட்டாங்க. நாங்கள் வேலை பார்க்குற பள்ளிக்கூடங்களில் நாம் ஒன்று பேசுனா அவன் ஒன்று பேசுவான். நான் கூட அவங்ககிட்ட ஒரு முறை பாடம் நடத்திட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். 1000 கிலோ 1 டன், 3000 கிலோ எத்தனை டன் அப்படின்னு. டன் 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 அப்படின்னு அவன் 3 டன்கிறத அப்படி சொல்கிறான். டன் 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 அப்படின்னு சிரித்து ஒருத்தன் உருள்றான் அந்த பக்கம். டன் 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 அப்படின்னு பதில் சொன்னான் பாருங்க. அப்படி அமைதியாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அழகாக கேட்குறீங்க, உள்வாங்குறீங்க. உங்களுக்காக ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த உறவு எது அப்படின்னு முதல்ல பேசின அல்லது 2வது பேசின ஒரு பாப்பா சொன்னாங்க. நல்ல தலைப்பு கூட, அழகு பதுமையா, என்ன தலைப்பு?
அழகோவியம், பெண்ணென்ற ஓவியம். பெண்ணென்ற ஓவியம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு பாப்பா பேசினாங்க. நிறைவாக அவங்க அந்த பாப்பா அவங்க அம்மாவை பற்றி சொல்லும்போது எனக்கு அழுகையாக வந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன். நான் விளையாட போகிறதுக்கு அனுமதி கேட்டு அந்த அம்மா போயிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு முன்னாடி, ஏய் பொம்பளை பிள்ளைலாம் எதுக்கு விளையாட போயிட்டு, பேசாமல் வீட்டில் வேலையை கவனி அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் தான் அன்னைக்கெலாம் இருந்தாங்க. இப்படி தானே இங்கே இருக்கிற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, பசங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. எனக்கு கிடைக்காத வாய்ப்பு என் குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் அவங்க பெற்றோர்கள் எல்லாரும். அவங்களுக்காக நல்லா ஒரு முறை கைத்தட்டலாம்ல, நல்ல கைத்தட்டலாம் அவங்களுக்காக. நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம் எழுதுறதுன்னா பிடிக்காது தெரியுமா? பிடிக்குமா? யாருக்கெல்லாம் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் கை தூக்குங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம் அவங்கள. கை தூக்குங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போன்னு டக்குன்னு கை கீழே போட்டான் ஒருத்தன். இவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாலும் சேர்த்துருவான் அப்படின்னு. சும்மா நம்ம வேடுக்காக கை தூக்குவோம். ஆனால் எக்ஸாம் எழுதுறது நமக்கு பிடிக்காது தானே? பிடிக்காது. டீச்சர்ஸே ஆமாம் பிடிக்காது அப்படின்ட்டாங்க. இப்போ நாளையிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டே கிடையாது தம்பி, ஜாலி. நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் யாருக்குமே பிடிக்காது. ஏன் பிடிக்காது சார்? என்ன சார் சும்மா கேள்வியாக கேட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? எக்ஸாம் ஏன் பிடிக்காது தெரியுமா? நாம் எல்லாம் நினச்சிக்கிறோம் தேர்வு என்பது நம்மை சோதிப்பதற்காக வைக்கிறாங்கன்னு நாம் எல்லாரும் நினச்சி பழக்கப்பட்டோம். தேர்வுங்கிறது நம்மளை சோதிக்கிறாங்கடா. அந்த கொஷின் பேப்பர் எடுத்தவன் மட்டும் என் கையில் கிடச்சான், எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். அப்படி நம்ம இந்த கொஷின் பேப்பர் எடுத்தவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். நம்ம தேர்வு என்பது நம்மை சோதிப்பதற்காக வைக்கிறாங்கன்னு நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அன்பு குழந்தைகளே, உங்களை பார்த்து சொல்கிறேன், தேர்வு என்பது உண்மையிலேயே உங்களை சோதிப்பதற்காக வைக்கப்படுவது அல்ல, நீங்கள் சாதிப்பதற்காக வைக்கப்படுவதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமை பற்றி நாம் பயப்படவே மாட்டோம். சார் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறதுன்னு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு டீச்சர்ஸ். எப்படி டே 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்றா, டே நைட்டு 10-11 மணிக்கு படிச்சிட்றா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டு படுறா, டவுட்னா இப்போவே கேட்டுடா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படுறா, ப்ராஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறா, அப்படி இப்படின்னு 10th +1 +2க்கு போகிறவங்க எல்லாருக்கும் போட்டு பாடாப்படுத்துவாங்க, பெற்றோர்கள் உட்பட. இந்த மேற்கோளை கவனி, இதை கவனி, இவரெல்லாம் எப்படி படிச்சுக்கிறாரு பாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் யாரையுமே கவனிக்க வேண்டாம். தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும்னா நீங்கள் ஒரே ஒரு நபரை பின்பற்றுனா போதும். தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும்னா யார்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னா, முதல் நாள் இரவு, ஒவ்வொரு நாளினுடைய இரவிலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? சாதாரண கேள்வி தான், ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க. என்ன தெரியுமா? நாளைக்கு உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வைக்கட்டும்டா அப்படின்னு கேட்பாங்க. உண்டா இல்லையா மேடம்? உண்டா இல்லையா? சமைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆனந்தி அம்மா இருக்கிறாங்க, அதனால் அந்த வரியும் சேர்த்து சொல்கிறேன். சமைக்கிறவங்களுக்கு புரியும். முதல் நாள் அம்மா இரவு கேட்பாங்க, என்னென்னு, டே பாப்பா தம்பி நாளைக்கு உனக்கு டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்கு என்ன வச்சு விடட்டும் கேட்பாங்களா? அப்பாட்டையும் கேட்பாங்க, ஆஃபீஸுக்கு என்ன வச்சு விடட்டும். அப்பா ரொம்ப நக்கலாக பதில் சொல்ற, நீ முதல்ல ப்ரிப்பேர் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பேர் வைக்கிறேன் அப்படிம்பார் அப்பா. சில வீடுகளில் நான் உட்பட, முதல்ல வை அப்புறம் பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு. சார் இது என்ன சார் ஒரு சப்ப மேட்ரு, இதை போய் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, இதுக்கும் எக்ஸாமுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். தம்பி டே கவனி, ஒரே ஒரு வேளை உணவுக்காக முதல் நாளிலிருந்தே தயாராகிறாள் அம்மா. ஒரே ஒரு வேளை உணவிற்காக முதல் நாள் இரவிலிருந்தே தயாராகிறாள் அம்மா. உண்மைதானே? உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற தேர்வுக்காக நீ எத்தனை நாளுக்கு முன்னாடி தயாராகணும்? எத்தனை நாளுக்கு முன்னாடி தயாராகணும்? நம்ம பார்த்த முதல் முகம் தானே அம்மா, இப்படி தானே? நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. உண்டா? சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய்,
சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய். உண்டா? நம்ம சிரிங்க போதெல்லாம் நம்ம சிரிக்க வச்சவங்க அம்மா. கவலைப்படாடா, வாடா வாடான்னு நாம் பார்த்த முதல் முகம், நாம் கேட்ட முதல் இசை குறிப்பு எது? நாம் கேட்ட முதல் இசை குறிப்பு எது? அம்மாவினுடைய இதய துடிப்பு. அதான் நம்ம கேட்ட முதல் இசை குறிப்பு. அம்மா தான் நமக்கு முதல் இசைக்கலைஞர். அம்மா தான் முதல் பாடகி. நமக்கு அம்மாட்டிருந்து தயாராகு. ஒருவேளை உணவுக்காக முதல் நாள்ல இருந்தே தயாராகிறா. ஆனால் நம்ம அம்மா சொல்றதை கேட்போமா? கேட்க மாட்டோம். பாருங்க, ஒரு பையன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அந்த பையன் முடிய நீளமாக வளர்த்துட்டு திரிஞ்சான், காதில் தோடு போட்டுக்கிட்டான். அம்மா சொன்னாங்க, டே முடிய நீளமாக வளர்க்காத, காதில் தோடு போடாத, முடிய நீளமாக வளர்க்காத, காதில் தோடு போடா. எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியாடா அப்படின்னாங்க அம்மா. அவன் சொன்னான், அம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் முடிய நீளமாக வளர்த்தா உனக்கு என்ன? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆயிடுச்சு இப்போ? அம்மா சொன்னாங்க, அறிவு கெட்டவனே, அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னாங்க அம்மா. இப்படிலாம் வீடுகளில் நடந்துறது உண்டு பாருங்க. அம்மா சொல்கிற எதையுமே நம்ம கேட்க மாட்டோம். என்ன போமா அப்படின்னு புறந்தள்ளிட்டே போயிடுவோம். ஆனால் அம்மா யாரா? இங்கே பாருங்க, அம்மா யாரா? வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா. உண்மைதானே? வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா. ஆனால் வாழ்க்கையே தியாகம் செய்பவள் அம்மா. நமக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை பாடி நான் நிறைவு செய்ய ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டினுடைய முதல் வரி இப்படி தான் ஆரம்பிக்கும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பா, என்ன வரிங்க அந்த பாட்டு. அடுத்த வரி நம்மளை மெய்சிலிருக்க வைக்கும். 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. சிந்து பைரவிங்கிற ஒரு ராகத்தில் மெட்டமைக்கப்பட்ட பாட்டு. இந்த வரி கவனிங்க. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? வீட்டில் உணவு ரொம்ப காரமாக இருந்தால் நம்ம சாப்பிடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? சில பிள்ளைங்க காரமாக இருந்தால் அண்ணன் விரும்பி சாப்பிடுவான்ல. சில வீட்டில் காரம் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் அப்பா விரும்பி சாப்பிடுவார். புளிப்பு ரொம்ப அதிகம் இருந்தால் தங்கச்சி விரும்பி சாப்பிடுவா. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் தாத்தா விரும்பி சாப்பிடுவார். ஆனால் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் அம்மா சாப்பிடுவான்னு ஒரு கவிதை உண்டா இல்லையா? மிச்சம் இருந்தால் மட்டும்தான் சார் அம்மா சாப்பிடுவா. கடவுள் எங்கே இருக்கிறார்னு கடைசியில் ஒரு பாப்பா பேசினாங்க. கடவுள் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார். கடவுள் இங்கே இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே அம்மா இருக்கிறாங்க. வரி எழுதினார் பாருங்க பரிணாமன்கிற கவிஞர். உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தான், ஒன்ன பெற துடிச்சா பெண்ணுக்கு அது பூகம்பந்தான். சூரியனை சுத்திக்கிட்டே தன்னை சுற்றும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுற்றி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதையாய் அவள் இருப்பா, மேதையாய் நம்மை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா.
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எப்படி பாட்டுங்க இந்த பாட்டு. நம்ம அம்மாவினுடைய முகத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற பாட்டு. அம்மா ஒவ்வொரு நாள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு? தேர்வுக்கு எப்படி தயாராகிறது, வாழ்க்கைக்கு எப்படி தயாராகிறது நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நாம தான் கற்றுக்கிறோமா இல்லையான்னு தெரியல. வாய்ப்புள்ளவங்க கற்றுக்கிடணும்னு நினைவுபடுத்துகிற ஒரு விழாவாக இந்த விழாவை நான் பார்க்குறேன். ஒரே வரி சொல்லி முடிக்கவா? ஒரே ஒரு வரி சொல்கிறேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த துப்பாக்கி சூடில் 13 பேர் இறந்து போனாங்க. தெரியுமா? தெரியுமா? இறந்து போனவங்களில் 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்த ஒரு பொண்ணும் உண்டு. தெரியுமா? 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்த ஒரு பொண்ணும் அந்த போராட்டத்துக்கு போனான். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராடினா அந்த பொண்ணு. காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவங்க சுட்ட உடனே ஒரு குண்டு அந்த பெண்ணினுடைய பின் தலையில் பாய்ந்து வாய் வழியாக வெளியில் வந்துருச்சு. சம்பவ இடத்திலேயே அந்த பெண் மாண்டு போனான். அந்த பொண்ணோட பேர் ஸ்னோலின் வெனிஸ்டான்னு பேர். ஸ்னோலின் வெனிஸ்டாவினுடைய நாட்குறிப்புகள் அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்கு. வாய்ப்புள்ளவங்க படிங்க. அந்த நூலில் இருக்கிற ஒரு வரியை சொல்லி தான் நான் நிறைவு செய்ய போகிறேன். ஸ்னோலின் வெனிஸ்டா டெய்லி டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் அவசியம் பின்பற்ற வேண்டிய ஆகச் சிறந்த ஒரு ஹேபிட் எது அப்படின்னா, தினம் வீட்டுக்கு போன உடனே அன்றைக்கு நடந்தது அல்லது இரவில் நாச்சம் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் உங்களுடைய டைரியில் ஒரு குறிப்பு எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த டைரி யாருக்குமே படிக்க கொடுக்காதீங்க. ஒரு வாரம் கழித்து நீங்களே படிங்க. போன வாரம் நாம் இந்த தப்பு பண்ணோம்ல, அந்த மிஸ்ஸை பார்த்து நம்ம முறைச்சி பேசிட்டோம்ல, சார் தப்பு தான், இந்த வாரமும் அதே பண்ணால் நாம் நல்ல ஆளா, நம்ம தப்பு தானே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வருவோம். டைரி எழுதுங்க. அந்த பொண்ணு எழுதின டைரி குறிப்புகள் எல்லாம் அந்த பொண்ணு இறந்த உடனே புத்தகமாக வெளியிட்டாங்க. அதில் ஒரே ஒரு கவிதை, இறந்து போன அந்த பெண் 2 நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை. அதை சொல்லி முடிக்க போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாப்பா ஒரு கவிதை எழுதியிருக்கிறா. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக என் அம்மாவின் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டுத்தான் தூங்குவேன். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக என் அம்மாவின் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டுத்தான் தூங்குவேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை தூக்கத்திலேயே என் உயிர் போய்விட்டால் நான் கடைசியாக பார்த்த முகம் என் அம்மாவின் முகமாகவே இருக்கட்டுமே. ஒருவேளை தூக்கத்தில் என் உயிர் போய்விட்டால் நான் கடைசியாக பார்த்த முகம் என் அம்மாவின் முகமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு அந்த பாப்பா எழுதுனா. 2 நாள் கழித்து இறந்து போனான். இந்த குழந்தையினுடைய முகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அழுக இருக்கு பாருங்க. அப்பா, ஊடகங்களில் பார்த்து கண்ணீர் விடாத உள்ளங்களே கிடையாது. கண்ணீர் விடாத உள்ளங்களே கிடையாது. இந்த கவிதைக்கு அடுத்ததாக அந்த பாப்பா ஒரு கவிதை எழுதுகிறா. அவங்க அப்பா அம்மா பேர் வனிதா, அம்மா பேர் வனிதா, அப்பா பேர் ஜெக்ஷன். வனிதா ஜெக்ஷன். இங்கே பாருங்க, அந்த பொண்ணு எழுதிக்கிறா கவிதையில், ஸ்டெத்தாஸ்கோப்பை வைத்து உங்கள் இதயத்தில் ஸ்டெத்தாஸ்கோப் வைத்து காதில் கேட்டால் எல்லோருடைய ஒலியும் லப்டப் லப்டப் என்று தான் கேட்கும். அப்படி தானே ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எழுதி கவிதை எழுதுகிறா பாருங்க. ஸ்டெத்தாஸ்கோப்பை அவங்க காதில் வச்சு உங்கள் இதயத்தில் வச்சு கேட்டால் எல்லாருடைய இதயத்திலிருந்து என்ன ஒலி வரும்? லப்டப் லப்டப் என்று கேட்கும். என் இதயத்தில் ஸ்டெத்தாஸ்கோப்பை வைத்து உங்கள் காதுகளில் வைத்து கேளுங்கள். ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு கேளுங்க. என்ன கேட்கும் தெரியுமா? வனிதா ஜெக்ஷன், வனிதா ஜெக்ஷன் என்று என் அம்மா அப்பாவின் பெயர் தான் கேட்கும்னு அந்த பாப்பா எழுதுகிறா. எங்கள் அம்மா அப்பா பேர் தான் கேட்கும்னு அந்த பாப்பா எழுதுகிறா.
அந்த பாப்பா எழுத அந்த 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 புத்தகத்தினுடைய கடைசி கவிதை இப்படி தான் முடியுது. எப்படி முடியுது தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. அந்த 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 பாப்பா அப்பாவுக்கு, அப்பா ப்ளீஸ்ப்பா குடிக்காதீங்கப்பா. இந்த பொண்ணு எழுதிக்கிற, அப்பா ப்ளீஸ்ப்பா குடிக்காதீங்கப்பா. நீங்களும் அம்மாவும் என்னை சேர்ந்து நல்லா படிக்க வைக்கிறீங்க. நான் ஒரு பெரிய வேலைக்கு போக போகிறேன். கடைசி காலத்தில் உங்களை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன்ப்பா. நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா குடிக்காதீங்கப்பா. ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு டைரி குறிப்பில் எழுதி வச்சுக்கிறா. அன்பு மாணவ செல்வங்களே, தினமும் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததை டைரி குறிப்பில் எழுதி பழக்கப்பட்டீங்க அப்படின்னா ஒரு வகையில் அதிலிருந்து நல்ல விஷயங்கள்லேருந்து கற்றுக்கிறதுக்கும் கெட்ட விஷயங்கள்லேருந்து மீள்வதற்குமான ஆகச்சிறந்த பாதையை அந்த டைரி உங்களுக்கு கொடுக்கும். சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான். ரொம்ப பசிக்குது நம்ம எல்லாருக்கும், அப்படி தானே? கல்வியில் 3 விதமான கல்வி இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 3 விதமான கல்வி இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு கல்வியை நாம் தேர்வுக்காக படிப்போம். அதுக்கு பேர் எஜுகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க. சரிதானே மேடம்? தேர்வு முடிஞ்ச உடனே சார் சொல்லிட்டாங்க, அவ்வளோ போடுறா, புக்கை தூக்கி போடுறா. இன்னொரு கல்வி முறை இருக்குது. அதுக்கு பேர் ஸ்டடி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்குது. வேலைக்காக படிப்போம். நம்ம சில விஷயம் படிப்போம். வேலை கிடைச்ச உடனே எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இன்னொரு கல்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எஜுகேஷன் ஃபார் லைஃப். எஜுகேஷன் ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கான கல்வி. அந்த வாழ்க்கைக்கான கல்வியை கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த மந்த்ராவின் மந்திர சொல் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். வாழ்க்கைக்கான கல்வியை கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த மந்த்ராவின் மந்திர சொல் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த மேடையில் பங்கெடுத்த அனைத்து குழந்தைகளுக்கும், அவர்களை மிகச்சிறப்பாக வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும், அந்த குழந்தைகளின் ஆகச்சிறந்த பெற்றோர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய அருமையாக தமிழ் பேசுகிற நிர்வாக குழுவினர்களுக்கும், என்னை அழைத்து வந்த ஆனந்தி அம்மா அவர்களுக்கும், மிகச்சிறந்த ஒலிபெருக்கி வசதி, யாருங்க அது? சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸா? ARAAA. கைத்தட்டுங்க அவங்களுக்கு ஒரு முறை. ரொம்ப அழகு சார். ரெக்கார்டிங் தியேட்டரில் பேசுகிற மாதிரி பாடுற மாதிரி இருக்கு சார். உங்கள் பேர் சார்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய அலுவலக நண்பர்களுக்கும், இந்த பள்ளியை இவ்வளோ அழகாக வைத்திருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய மிக அழகான அந்த பேருந்தை ஓட்டுகிற பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய இனிய நண்பர் இசையாசிரியர் இந்துமதி அவர்களுக்கும், இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்கிறீங்களா? தலைவா நீதானா? தலைவர் அப்படி ரசிக்கிறாருங்க, பக்கத்தில் உட்காந்து. இப்படி தாங்க ரசிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ அழகாக விரும்பி ரசிக்கிறாரு பாருங்க. உடற்கல்வி ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் அவங்க அதனால் சிறப்பு ஆசிரியர்கள் அவங்க. அன்பு குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி முடிச்சிடறேன். பாடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னுடைய இனிய நண்பர் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பாட்டு. நா. முத்துக்குமார் உங்களுக்கு பிடிக்குமா? அங்கேருந்து ஒரு பையன், ஒரு பாப்பா தெரியாது அப்படின்ட்டா. நா. முத்துக்குமார் தெரியாதா? நா. முத்துக்குமார் தெரியாதா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை பாடி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆகச்சிறந்த சூத்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த நா. முத்துக்குமார் அவருடைய ஒரு பாட்டை பாடி முடிக்கிறேன். 2 வரிகளில் ஒரு அழகான ஒரு கதையை நா. முத்துக்குமார் அடிக்கடி சொல்லுவார். சொல்லி இந்த பாட்டை சொல்லுவார். 2 வரி தான் அந்த கதை. உங்க எல்லாருக்குமே தெரியும், வாட்ஸ்அப்பில் சில புத்தகங்கள் அந்த கதை படிச்சிருப்பீங்க. ஒரு சுத்தியலும் ஒரு சாவியும் பேசிக்கிச்சான். கதை தெரியும் தானே?
சுத்தியல் சொல்லிச்சான் சாவிட்ட, ஏய் நான் யார் தெரியுமா, ஏய் நான் பெரிய பலசாலி, நீ ஒரு நோஞ்சான் சாவி இத்தினூன் இருக்கிற, ஆனால் பூட்டை ஈஸியாக திறந்துடுறப்பா. நான் பூட்டை திறக்கணும்னா பூட்டு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க வேண்டியது இருக்குது, நீ ஈஸியாக எப்படிப்பா திறந்துடுற அப்படின்னு சாவியை பார்த்து கேட்டுச்சான். சாவி அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சான், சுத்தியல் நீ பெரிய பலசாலி, நான் ஒத்துக்கிறேன், பூட்டை திறக்கணும்னா பூட்டோட தலையை நீ அடித்து திறக்கிற, சாவி நான் பூட்டோட இதயத்தை தொட்டு திறக்கிறேன். நீ தலையை அடித்து திறக்கிற, நான் இதயத்தை தொட்டு திறக்கிறேன். இதயத்தை அடித்து திறக்கிறதுக்கு பேர் அதிகாரம், இதயத்தை தொடுவதுக்கு பேர் தான் அன்பு. அன்பால் இந்த உலகத்தை நாம் வெல்லலாம். அன்பிற் சிறந்த தவம் இல்லைன்னு பாரதி சொன்ன வரிகளை மையமாக வச்சு நாமுத்துக்குமார் ஒரு பாட்டு எழுதினார். வா வா நிலவ பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. வா வா நிலவ பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. வானத்தில் ஏறி ஏணி கட்டு, மேகத்தள்ளி மாலை கட்டு, வானத்தில் ஏறி ஏணி கட்டு, மேகத்தள்ளி மாலை கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு. கவலை நம்மை சில நேரம் கூறு போட்டு கொன்றாலும், தீயினை தீண்டி வாழும் போதே தீபத்தில் வெளிச்சம் உண்டாகும். கடலை சேரும் நதியாவும் தன்னை தொலைத்து உப்பாகும், ஆயினும் கூட மழையாய் மாறி மீண்டும் அதுவே முத்தாகும். ஒரு வட்டம் போலே வாழ்வாகும், வாசல்கள் இல்லா கதவாகும், அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை, முடிந்தால் துயரமில்லை. ஆஹா, வா வா கட்டலாம் அன்பால் படிக்கட்டு, ஓ வா வா நிலவ பிடிச்சி தரவா, வெள்ளி பொம்மையாக்கி தரவா, ஓஹோ விடியும் போதுதான் மறைஞ்சு போகுமே கட்டி போடும் மெதுவா. அன்பு குழந்தைகளே, கெட்டது நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, நல்லதை நாம் தான் தேடி போகணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய திரு உமாசங்கர் ஐயா அவருக்கு எமது நன்றிகள். விழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கும் நேரம் இது. மாணவர்களுக்கு பரிசினை வழங்குமாறு திரு உமாசங்கர் ஐயா அவர்களையும் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். மாணவர்களின் பரிசு பெறும் மாணவர்களின் பெயர்களை வாசிக்க நான் இப்போது அம்ரிதாவை அழைக்கிறேன். பேச்சாளர்கள் ரஹீமா, ஹிமானி, வத்சின், காவ்யாஸ்ரீ மேடைக்கு வரவும்.
தனீஷ் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு பாலாவை மேடைக்கு அழைக்கிறேன். செயல்பட்ட அஜய்குமார், சந்தோஷ் மற்றும் ரிஷிராமை மேடைக்கு அழைக்கிறேன். பாடிய லோகிதா, ஹரிணி, போஷிகா ஸ்ரீ, லக்ஷனா, பிரியவர்தனா, ராஜமாலா, அனன்யா, தனுஷ்கா, சாய் ஹரிதா மற்றும் லக்ஷனாவை மேடைக்கு அழைக்கிறேன். யுவஸ்ரீ, மாலினி, இயல்விதா, வைஷ்ணவி, ஸ்ரவந்தி, ஜனதாரிணி, சந்தனா, சாய் மற்றும் மகிழ் நிலாவை மேடைக்கு அழைக்கிறேன். மாணவிகள் மித்ரா ஸ்ரீ, ரேஷிகா ஸ்ரீ, மான்யா ஸ்ரீ, வர்ஷினி, மதுஹரிணி, கிரியா ஸ்ரீ, தாருணிகா, அம்புஜா, வர்ஷினி மற்றும் இஷிதாவை மேடைக்கு அழைக்கிறேன்.
பௌர்ணா மற்றும் ஹரிசண்முக பாண்டியன். தொகுப்பாளர்கள் ஹர்ஷல் பிரபு, அம்ரிதா, நிக்கில் மேத்யூ, அனுபாஸ்ரீ, சௌமியா, ஜெயஸ்ரீ, லக்ஷித், விஜய் கிருஷ்ணா மற்றும் சிவதக்ஷித்தை மேடை கலைக்கிறேன். கவிதை கூறிய கபிலனை மேடை கலைக்கிறேன். இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் என் நன்றி உரையை ஆரம்பிக்கும் முன் எனது சில அனுபவங்களை நான் பகிர விரும்புகிறேன். இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பிரம்மாண்டமான விழாவை ஏற்படுத்தி என் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பார்த்து நான் வியந்து போயுள்ளேன். இந்த மந்திராவின் மந்திரமேடை ஆரம்பித்து வெறும் ஓராண்டு மட்டுமே ஆகியுள்ளது. அதற்குள் இது இவ்வளவு பேரும் புகழும் பெற்று இருப்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை கவனித்தவர்களுக்கு தெரியும், இந்த விழா பல புத்தகங்களுக்கு சமமானது. ஏனெனில் அத்தனை புதிய புதிய செய்திகளை நான் இன்று தெரிந்து கொண்டேன். இந்த விழா எனக்கு மிகவும் உதவியுள்ளது. முதலாவதாக நம் பள்ளிக்கு வருகை தந்து நம் மாணவர்களுக்கு பல கருத்துக்களை கூறிய ராஜபாளையத்து அரசு பள்ளி இசை ஆசிரியர் திரு உமாசங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் பள்ளிக்கு ஒரு தூணாகவும் துணையாகவும் இருக்கும் நம் பள்ளியின் தலைவர் திரு சாந்தாராம் ஐயா அவர்களுக்கும், நம் பள்ளியின் துணைத் தலைவர் திரு சத்தியம் ஐயா அவர்களுக்கும், நம் பள்ளியின் துணை செயலாளர் திருமதி ராஜவள்ளி அவர்களுக்கும் மற்றும் மற்ற நிர்வாக குழுவினர்களுக்கு என் நன்றியை கூறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த பள்ளி இவ்வளவு பெருமையாகவும் சிறப்பாக நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் நம் பள்ளியின் மேலாண் முதல்வர் திருமதி ரஜினி அவர்களுக்கும், நம் பள்ளியின் முதல்வர் திருமதி தீபலட்சுமி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பெரும் பங்களித்த நம் ஆசிரியர்கள், நம் மாணவர்கள் மற்றும் அங்கு வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கவனத்திற்கு வராத அனைத்து வேலைகளையும் செய்த நம் பள்ளியின் அலுவலக ஊழியர்கள், இதர பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஒளி அமைப்பாளர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த பள்ளியில் படிக்கும் இத்தனை மாணவர்களுக்கு மத்தியில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் பள்ளிக்கு நன்றி கூறுகிறேன்.
விழா இத்துடன் சிறப்பாக நிறைவுற்றது. அனைவரும் நாட்டுப்பண்ணுக்கு எந்திரித்து நிற்கவும். विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष मागे गाहे दव जय गाता जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி.